ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, திருவண்ணாமலை மாவட்டம் கரிப்பூர் என்ற ஒரு சிறிய கிராமம். அங்க இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அது என்ன வீடியோன்னா, ஒரு பையனை கிட்னாப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. இப்போ எப்படி இருக்காரு அதை பத்தின டீட்டெயில நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம். இவர் தான். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. இவர் தான் அவரு. பேர் என்னப்பா? சக்திவேல். சக்திவேல். என்ன படிக்கிறீங்க? 7th கிளாஸ். 7th எந்த ஸ்கூலு? மேல்கரிப்பு. மேல்கரிப்பூரா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சோறு குழம்பு. என்ன குழம்பு? கறி குழம்பு. கறி குழம்பா? வீட்லயா? என்ன கறி? மாட்டுக்கறி. மாட்டுக்கறி. சூப்பர். என்ன எங்க விளையாட போயிருந்தீங்களா? என்ன விளையாட போயிருந்தீங்க? கிரிக்கெட். கிரிக்கெட்டா? சூப்பர். சரி. அப்புறம் அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? யாரு உன்னை கிட்னாப் பண்ணவங்க? எங்க மாமா. எந்த வகையில மாமா? தாய் மாமாவா இல்ல சொந்தக்கார மாமா? சொந்தக்கார மாமா. சொந்தக்கார மாமாவா? இன்னொருத்தர் கூட இருந்தவர்? அவரு மாமா. அவரு மாமா தானா? 2 பேரும் நல்லா தெரியுமா உனக்கு? தெரியுமா? அப்புறம் இருந்து ஏன் அவ்வளவு பயந்தீங்க? தெரியல, பயம் வந்துச்சு. பயம் வந்துச்சா? சரி, எப்படி அந்த நேரத்துல எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு கிட்னாப் பண்ண மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. கிட்னாப் பண்ற மாதிரியா? கிட்னாப் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதால அழுந்தேன். அதனால நீங்க அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வீடியோ எடுத்துட்டு வீட்ல விட்டாங்க. வீட்டுல கொண்டு போய் விட்டாங்களா? அது வரைக்குமே பயந்துட்டு தான் இருந்தீங்களா? அப்புறம் பாதி வயலே இப்படிலாம் சும்மா தான்டா பண்ணோம் சொன்னாங்களா அவங்க? என்னன்னு சொன்னாங்க? இன்னும் சும்மாதான் வீடியோ எடுத்தோம், அழிவாதான்னு சொன்னாங்க. கூட வீடியோ எடுத்தது யாரு? அந்த அண்ணனே வீடியோ எடுத்தாங்க. யாரு அவரு? எங்க மாமா. எந்த இடத்துல அது? அது இங்க சுடுகாட்டுக்குது, அங்க முன்னாடி. ஓஹோ, கரிப்பூர்லயேவா? காடா இது? காடு இல்ல, சுடுகாடு. சுடுகாட்டுக்கு முன்னாடி பதார் மாரி இருந்துச்சு. அப்பெல்லாம் நாங்க போனதில்ல சின்ன வயசுல. அதால நான் பயந்துட்டேன். சரி, என்ன சொல்லி கூட்டின்னு போனாங்க? எதுவுமே சொன்னல. நான் விளையாடுன்னு இருக்கும்போது அப்படியே வாய் பொத்தி தூக்கின்னு வந்தாங்க. வாய் பொத்தி தூக்கின்னு வந்தேன். எங்க விளையாடுன்னு இருந்த? நாங்க தெருவுல. உங்க வீட்டு தெருவுல விளையாடின்னு இருக்கும்போது வாயை பொத்தி தூக்கின்னு வந்துட்டாங்களா? உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க. நீ ஒன்னும் சொல்ல அப்போ? அப்ப வாய் மேல கை வச்சு பேச இல்ல. அழுதியா? வீட்டாண்டி அழுதியா தெருவுலயே? இல்ல, அப்புறம் அங்க இட்டுன்னு போய் வீடியோ பண்ண மிஸ்தா என்ன. சரி, எப்படி இருந்தது? பக்கு பக்குன்னு இருந்ததா? பயமா இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சா? என்ன சொன்னாங்க? உன்னை இட்டுன்னு போய் கார்ல எதுவும் பயிடாதரா, உன்னை கண்ணு நோண்டி எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கனா சொன்னாங்க, மறந்துட்டேன். அதுக்கே பயந்துட்டேன், கண்ணு நோண்டுவாங்கன்ட்டு. யாரு கூப்பிட்டாரு? அம்மாவதான். என்னன்னு கூப்பிட்டீங்க? அம்மா என்ன விட்டு சொல்ல, ஒரு வாட்டி சொல்ல முடியுமா? அது நான் சின்ன வயசுல பண்ணிட்டு இப்ப எனக்கு வரலையா? சரி சரி. வீட்டுல வந்து சொன்னாங்களா? சொன்னாங்க. தமாசுக்கு தான் பண்ண, கோச்சிக்காதுக்கான்னு சொல்லிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்க அதுக்கு? சரி விட்றா, மாமா தமாசுக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாம் யாரோ கேஸ் குடுத்துட்டுக்கிறாங்க. அப்புறம் நாங்க சும்மாதான் பண்ணோம். வீடியோ வெளியே வந்துச்சா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? செய்தியில போட்டாங்க, யாரோ போய் கேஸ் குடுத்துட்டுக்கிறாங்க. செய்தியில வந்துச்சா இந்த வீடியோ? அப்புறம் எங்க மாமா நானும் வீடியோ பண்ணோம். இதுல எங்க மாமா தான் சும்மா பண்ணாங்க, யாரும் பில்லா பண்ணாதீங்கன்னு சொல்லி வீடியோ அனுப்பிச்சோம். அப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி சரி. அப்புறம் வேற யாருன்னா வந்து பேசினாங்களா? பேட்டில எடுத்துன்னு போனாங்க. எந்த செய்தி? சன் டிவி. சன் டிவி நியூஸ்ல. அப்புறம் கலைஞர் டிவில போய் நடிச்சிட்டு வந்தேன். நடிச்சீங்களா? என்னென்ன? ஒரு காமெடி பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அம்மா அங்கேயே இருக்கு சொன்னாங்க. அம்மா சின்ன வயசு வேணான்ட்டு வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. வேற செய்தி யாருன்னா தேடி வந்தாங்களா உங்களை? நிறைய பேரு வந்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துன்னு போனாங்க. அப்ப என்ன படிக்கிறீங்க நீங்க? 2வது படிச்சீங்க. இப்போ 7வதா? ஆமா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இது? வேற யாருன்னா ஊர்க்காரங்களா என்ன சொன்னாங்க? ஊர்க்காரங்களாம் எதுவும் சொல்லல, தமாசுக்கு தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஊர்ல வேற யாருன்னா எதுவும் சொல்லியா? அவங்கள திட்டினாங்களா? ஸ்கூல் போனீங்களா அதுக்கப்புறம்? கொரோனா லீவ்ல தான் பண்ணாங்க. பண்ணதே கொரோனா லீவ்லயா? உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொரோனா முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா. அப்போ ஸ்கூல் போகும்போது உங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? யாரா அப்படி பண்ணிட்டு ஏன்டா என்னன்னு கேட்டாங்க. எங்க மாமா தான் டீச்சர், சும்மா தமாசுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் ரூம் போடான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லல. எப்படி இருந்தது அப்போ?
இப்போ எப்படி இருக்கு அன்னைக்கு நடந்தது இப்போ நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. சிரிப்பா வருது. பயம்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தைரியம் ஆயிடுச்சு. தைரியமா சரி, ஆயிட்டேன். நான் வந்து கூப்பிடும்போது என்ன நினைச்சீங்க? எதுவும் நினைக்கலச்சு, அண்ணா வீடியோ தான் எடுக்கிறாங்க. வீடியோ தான் எடுக்கிறாரு. தைரியமா வந்தீங்களா? இல்ல நாங்க கிட்னாப் பண்ணின்னு போயிருந்தா ஒருவேளை? ஒருவேளை நான் இல்ல உண்மையிலே நான் வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்கல்ல? ம், சரி, நாங்க கிட்னாப் பண்ணி போயிருந்தீங்கன்னா எதை நம்பி வந்தீங்க என் கூட? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சினிமாவுல ஏதாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா? போவேன் போவீங்க. போவேன். இப்ப படிப்பு? அங்கே அவங்களும் படிக்க வைப்பாங்களே. அவங்க நடிக்க தான் வைப்பாங்க. படிக்க வைக்க மாட்டாங்களே. அப்ப நாங்க நட்சத்திரத்துல சொன்னாங்க, இங்க இப்ப நாங்களே படிக்க வச்சுப்போம்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்களா? நடிச்சதுல. சரி, என்ன காமெடி பண்ணீங்க அந்த கலைஞர் டிவில போயிட்டு? காமெடி அவங்க தான் ஏதோ பண்ண வச்சாங்க. என்ன பண்ண வச்சாங்க? ஒரு கவுரு கட்டி எங்கெல்லாம் நிறைய பேர் எங்க கூட பைத்தியெல்லாம் வேஷம் போட்டு ம். காமெடிலாம் பண்ணாங்க. ஓஹோ. ம். அந்த ஐயா அம்மா கத்துன அதை கத்து ஐயோ வச்சாங்க. அம்மா அப்படின்னு கத்துனதா? அப்படியே ஒரு கவுரு என்னை சுத்திட்டு ம். பாம்பு மாரி ஏதோ போட்டு அதே மாதிரி கத்துற ஐயா அம்மான்னு அது மாதிரி கத்த சொன்னாங்க. கத்துனீங்களா? கத்துனீங்க. கத்துனேன். சினிமாவுல நடிக்க வாய்ப்பு கிடைச்சா போங்க. ம். ஆனா படிப்பை கூட்டக்கூடாது. படிப்பு தான். படிப்பு விட படிப்பு மாட்டேன். என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர். டாக்டரா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டாக்டர் ஆயிட்டு வந்து மறுபடியும் எங்க சேனலுக்கு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க. சரிங்களா? நல்லா படிக்கணும். நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் போங்க. நடிக்க அதாவது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. படிக்கிற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போங்க. படிப்பை கெடுத்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் நடிக்க போகக்கூடாது. சரியா? வாய்ப்பு எப்பவுமே தேடி வந்துட்டே தான் இருக்கும். ஆனா படிப்பு அந்தந்த வயசுல படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ தம்பி வந்து டாக்டர் ஆகணும்ன்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு. நீங்க காமெடியா பார்த்த ஒரு பையன் பிற்காலத்துல டாக்டர் ஆகணும்ன்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு. நீங்க டாக்டரா பார்க்கணும். கண்டிப்பா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஒரு டாக்டரை வருங்காலத்துல நம்ம மறுபடியும் வந்து பேட்டி எடுப்போம். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் பண்ண வீடியோ வந்து நான் இப்போ பார்க்கும்போது அப்போ பயமா இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்போ என் ஆசை என்னன்னா ஒரு டாக்டர் ஆகி எங்கள் ஊர் மக்கள்லாம் நல்லது செய்யணும் தான் ஆசை. நான் டாக்டரை காட்டுவேன். நிச்சயமாக அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி. வணக்கம்.